ஆதாமுக்குள்ள நீங்க நானும் மனுக்குலம் முழுவதும் ஆதாமுக்குள்ள இருந்துச்சு. அப்ப கர்த்தர் ஆதாமை நீ ஆண்டு கொள்ளுன்னு சொல்லும் பொழுது இந்த காண்கிற உலகத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா மனுஷனாகி உங்களுக்கும் எனக்கு இருக்கிறது. அந்த பரலோக ஆளுகையை இந்த பூமியில நிலைநிறுத்தக்கூடியவர்கள். சங்கீதம் 74:12 பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வகாலம் முதல் என்னுடைய பூர்வகாலம் முதல்னா ஆதி காலத்திலிருந்து என்னுடைய ராஜா. கேஜேவியில் போடுறேன். For God is my king of old. தேவன் என்னுடைய பழைய ராஜா. நான் சொன்னது அவர் ஆதி காலத்திலிருந்து ராஜா. இந்த ராஜா சில காரியத்தை விரும்புகிற கவனிச்சவாங்க. இந்த ராஜா பரலோகத்தில் இருக்கிற தன்னுடைய ஆளுகையை தன்னோட அரசாட்சியை இந்த பூமிக்கு நிலைநிறுத்த விரும்புகிறார். ஒரு ராஜா அல்லது ஒரு ராஜ்யம் என்றாவே அது விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்கணும், நாளுக்கு நாள் எக்ஸ்பேண்ட் ஆகணும். அதான் ராஜ்யமே. கவனிச்சேவாங்க. காணக்கூடாத மண்டலத்தில் இருக்கிற தன்னுடைய ராஜ்யத்தை காண்கிற மண்டலத்துக்கு கொண்டு வர விரும்புகிறார். கவனிக்கிறீங்களா? காணக்கூடாத ஆவி மண்டலத்தில் இருக்க தன்னுடைய அரசாட்சியை காண்கிற மண்டலத்துக்கு கொண்டு வர விரும்புகிறார். அதற்காக மனிதனை கர்த்தர் படைக்கிறார். இந்த காண்கிற உலகம் இருக்கு இல்லையா, இந்த காண்கிற உலகம் காணப்படாத உலகத்தினால் உண்டானது வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11:3 சொல்லுகிறது, காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை. நீங்க காண்கிற காரியங்கள் இன்னொரு காண்கிற காரியத்தினால் உண்டாகல. காண்கிற காரியங்கள் காணாத இன்னொரு காரியத்தினால் உண்டானது. காணப்படாத இன்விசிபிள் மண்டலத்திலிருந்து இந்த விசிபிள் மண்டலம் உண்டாச்சு. கவனிக்கிறீங்க? காண்கிற மண்டலம் பெருசா காணக்கூடாத மண்டலம் பெருசானா? காணக்கூடாத மண்டலம் தான் பெருசு. காணக்கூடிய உலகம் தற்காலிகமானது, காணப்படாத உலகம் நித்தியமானது. இந்த காணக்கூடிய உலகத்தை காணக்கூடாத உலகம் தான் தாங்குகிறது. கவனிச்சு வரீங்களா? ஏன்னா அதான் இதை உருவாக்குச்சு, அதான் தாங்குது. கர்த்தர் சர்வ ஞானம் உள்ளவர், சர்வ அறிவுள்ளவர். மனிதனை படைக்கும் பொழுது தனது சாயல்ல தனது ரூபத்தில் படைக்கிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவன் மனிதனை படைக்கும் பொழுது தனது சாயல்ல தனது ரூபத்தில் தன்னுடைய மகன்களை படைக்கிறார். மகன்களை படைக்கும் சன்னை படைக்கிறார் என்றால் ஆண் பெண் 2 பேருமே சன். ஆவிக்கு ஜெண்டர் கிடையாது. கர்த்தர் படைக்கும் போது ஆவி மனுஷனை படைக்கிறார். உங்கள் சரீரம் தேவனுடைய சாயல்ல தேவனுடைய ரூபத்தில் இல்லை, உங்கள் ஆவி தேவனுடைய சாயல்ல தேவனுடைய ரூபத்தில் இருக்கிறது. சரீரம் எதுக்கென்றால் ஒரு நோக்கத்திற்காக இந்த ஆவிக்கு பெண் வீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னொருத்தருக்கு ஆவிக்கு ஆண் வீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனிக்கிறீங்க? கவனிச்சு வரீங்களே? இந்த காணக்கூடாத மண்டலத்தை காண்கிற மண்டலத்தில் ஸ்தாபிக்க விரும்பின தேவன் காணக்கூடாத மனிதனுக்கு காணக்கூடிய உருவத்தை கொடுக்கிறார். வழங்குதா இல்லையா? மனிதன் யார்? மனிதன் காண முடியாதவன், மனிதன் ஆவியா இருக்கிறான். காணப்படாத அந்த மனிதனுக்கு காணக்கூடிய உருவத்தை கொடுத்து ஒரு காணக்கூடிய உலகத்தையும் கொடுக்கிறார். காணக்கூடிய உலகத்தை காணக்கூடிய சரீரத்தை கொண்டுதான் ஆளுகை செய்ய முடியும். ஒரு உலகத்தை கொடுக்கிறார், அவனுக்கு டொமினியன் கொடுக்கிறார். அவனை படைச்சு இந்த பூமியை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லி ஆளுகையை கொடுக்கிறார். ஆளுகைன்னு சொல்லும் பொழுது கவர்ன் பண்ணுவது, மேனேஜ் பண்ணுவது, அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவது, நிர்வாகம் பண்ணுவது, உக்கிரானத்தனம் பண்ணுவது, இதெல்லாம் ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்து ஆதாமை அந்த பெரிய ராஜாவின் கீழ் கட்டுப்பாட்டின் கீழே வைத்து அவருடைய ஆளுகையை இந்த பூமியில் நிலைநிறுத்தக்கூடியவன் ஆதாம். கவனிக்கிறீங்க? புரியுமா சொன்னா? அவர் சீசர் மாதிரி, இவர் பிலாத்து மாதிரி. கவனிக்கிறீங்க? அந்த ராஜாவுடைய ஆளுகையை இந்த காண்கிற மண்டலத்துக்குள்ளாக ஆளுகை செய்யக்கூடியவர், அரசாளக்கூடியவர் மனிதன். அந்த ஆதாமுக்குள்ள நீங்கள் அத்தனை பேரும் இருந்தோம்.
கவனிக்கிறீங்களா? ஆதாமுக்குள்ள நீங்க நானும் மனுக்குலம் முழுவதும் ஆதாமுக்குள்ள இருந்துச்சு. அப்ப கர்த்தர் ஆதாமை நீ ஆண்டு கொள்ளுன்னு சொல்லும் பொழுது இந்த காண்கிற உலகத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா மனுஷனாகி உங்களுக்கும் எனக்கு இருக்கிறது. அந்த பரலோக ஆளுகையை இந்த பூமியில நிலைநிறுத்தக்கூடியவர்கள்.